ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழை இலையில் அல்வா ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு குருத்து வாழை இலை எடுத்துக்கோங்க. அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் முரட்டை இலையாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டேஸ்ட்லெஸ் இருக்கும், ஆனால் கலராக இருக்கும். உங்களுக்கு குருத்து இலையை எடுத்திங்க அப்படின்னா அந்த ஹல்வா வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். இதே இது நல்ல முரட்டு இலையாக கொஞ்சம் ஓரளவு நல்ல மீடியம் சைஸில் இருக்கிற இலையை எடுத்திங்க அப்படின்னா அந்த அல்வா நல்ல க்ரீனிஷாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வாழை குருத்து இலையில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு குருத்து இலையை கட் பண்ணிக்கிறேன். இது ஒரு சின்ன மரம் தான். அதுலேருந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா இந்த வாழை குருத்து இலையை கட் பண்ணிக்கிறேன். அதில் ஒன்று தான் கட் பண்ணியிருக்கேன். அது போக இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதுனால இன்னொரு சின்ன இலையும் நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதுலேயும் அதுவும் முதல் இலையை தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 இலையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது மழை தண்ணிங்கிறதுனால நான் மழை தண்ணியிலே கழுவி எடுத்துட்டேன். வாழை இலையை நல்லா கழுவிக்கோங்க. அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போகணும். இந்த மாதிரி வாழை இலையை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து இன்னொரு வாட்டியும் கழுவ போகிறேன். இப்போ இதை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அந்த வாழை இலையில் மேலே இருக்கிற குருத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையுமே என்ன செய்கிறேன் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேலே உள்ளது கொஞ்சம் லைட்டாக பிளாக் கலரில் இருந்துச்சு, அதனால் அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மீதி இருக்கிறதையும் இந்த மாதிரி நான் சிசர் வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கோங்க. இதில் கீழே போக போக அந்த ஸ்டெம்மு வந்து நடுசில் அதிகமாக இருக்குங்கிறதுனால முனியில் இருக்கிறது எல்லாமே வாழை இலையில் ஸ்டெம்மு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பின்னாடி போக போக கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பாதி வரை கட் பண்ணிவிட்டு மீதி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண போகிறேன். இது எல்லாமே முனியில் இருந்தது, அதை எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போது பாருங்கள், இதில் வந்து ஸ்டெம்ஸ் இருக்கும். இன்சைடில் உள்ளே இருக்கிற ஸ்டெம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இதில் நடுசில் ஸ்டெம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு பண்ணோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதில் இருக்கிற எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. வாழை இலை வந்து நம்ம கட் பண்ண இது வந்து குருத்தாக எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால கலர் மாறிடும். வாழை கரைப்பட்டா போகாதும்பாங்க, அந்த மாதிரி வாழையில் வந்து நீங்கள் வெட்டினது உடனே என்ன செஞ்சிடணும் அப்படின்னா அரைச்சி செஞ்சிடணும், இல்லைனா கலர் மாறிடும். வெறும் இலையை பச்சை இலையை அடிக்கிங்கன்னா உங்களுக்கு கருத்து போகாது. குருத்து இலையை நீங்கள் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமே கருத்துரும். அதனால் நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா உடனே அரைச்சிக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற இலையும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா நடுசில் இருக்கிற அந்த நரம்பு எல்லாம் எடுத்துகிட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அரைச்சி எடுக்க போகிறேன். தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ இதை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அந்த தண்ணி மட்டும் தான் நம்ம சேர்க்கணும். இலையோடு சேர்த்து நம்ம அல்வா செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. நமக்கு அந்த ஃப்ளேவர் மட்டும் வேணுங்கிறதுனால அதோட எசன்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ இதில் இருக்கிற லீஃப் சைடில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த சாறை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அந்த லீஃபில் இருக்கிற சக்கையெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தூர போட்டுடலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பேனில் வச்சு சூடு பண்ணணும். சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யலாம் அப்படின்னா அல்வா ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா நீங்கள் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக வேணுன்னா கூடுதலாக ஒரு 2 இலை சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 சின்ன இலை மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. இப்போ இதுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு நம்ம இதை அந்த வாழை இலை சாறு கூட சேர்க்கணும். இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சிலர் பொடியாக அப்படியே சேர்த்துறாங்க, ஆனால் கட்டி பிடிக்காமல் நம்ம கரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா அல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடும். இப்போ இந்த மாவை நல்லா கரைச்சாச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பேனில் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாழை இலை சாறை நம்ம அப்படியே ஊற்றியாச்சு. எண்ணெய் எதுவுமே நான் சேர்க்கலை, நெய்யும் சேர்க்கலை. பேனில் அப்படியே வாழை இலை சாறு ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றையும் கலர் மாறிடும். இந்த கலருக்கும் வந்துடும், நல்ல பச்சை கலருக்கு மாறிடும். பாருங்கள், இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றின உடனே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது வந்து நல்லா பசை மாதிரி நல்லா ஸ்டிக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. ஃபுல் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சு செய்யலாம். அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து ஒன்றுக்கு ஒன்று நல்லா பசை மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிடும். அல்வா பதத்துக்கு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தான் நமக்கு கொண்டு வரும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கலரும் மாறிடும். இப்போ வந்து நல்ல பச்சை கலரில் மாறிடுச்சு. இதுக்கு இனிப்புக்கு நீங்கள் வந்து ஜீனி சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்க்கலாம். நான் இன்றைக்கி ஜீனி தான் சேர்க்க போகிறேன். நாட்டு சக்கரை சேர்த்தோம் அப்படின்னா ஃபுல் கலர் சேஞ்ச் ஆகிடும்.
இப்போ வந்து ஜீனி சேர்க்கப்போவே இன்னும் கொஞ்சம் கலர் வந்து நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும், நல்லா திக்னஸ் இருக்காது. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துருக்கேன். இனிப்பு கூடுதலாக வேணுங்கிறவங்க கூடுதலாக இனிப்பு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த பேனில் ஒட்டாது, நல்லா சாஃப்டாகிடும். இப்போ நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு சமமாக இருக்கும். ரொம்ப நெய் சேர்த்தாலும் நமக்கு ரொம்ப ஆயிலியாக ஆகிடும். அதனால் 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஜீனி சேர்த்ததுக்கப்புறம் அதோட கலர் ஃபுல்லாகவே நல்லா கம்ப்ளீட்டாகவே மாறிடுச்சு. இதே நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல டல் கலராக மாறிடும், நமக்கு அந்த க்ரீனிஷ் கலர் கிடைக்காது, பச்சை கலரில் உங்களுக்கு அல்வா கிடைக்காது. ஆனால் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம். கலர்ஃபுல்லாக வேணும்னா நம்ம ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் வந்து உங்களுக்கு என்ன நட்ஸு தேவையோ அந்த நட்ஸை நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். கேஷ்யூ நட்டு, ட்ரை கிரேப்ஸு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நெய்யில் ரோஸ்ட் பண்ணலை, அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, ஆற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது இப்போ நல்லா ஆறணும். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் வந்து சேர்க்காமல் நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம நெய் எதுக்காக சேர்க்கோம் அப்படின்னா, அந்த பேனில் வந்து ஒட்டாது, அப்புறம் நம்ம செய்கிற அல்வாவும் கொஞ்சம் நமக்கு டேஸ்டியாக இருக்கும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நெய் சேர்க்குறோம். இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கூடுதலாக 1 மணி நேரம் விட்டிங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு அல்வா வந்து நல்லா திக்காக கிடைக்கும். இல்லை உங்களுக்கு சூடாக சாப்பிட விருப்பம்னா நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இது 1 மணி நேரம் தான் விட்டுருக்கேன்னா, கூடுதலாக இன்னும் 1 மணி நேரம் விட்டால் இன்னும் நல்லா கெட்டியாக மாறிடும். இல்லை ஃப்ரீசரில் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா கெட்டியாக மாறிடும். நான் ஃப்ரீசரில் வைக்கல, 1 மணி நேரம் வெளியில் தான் வச்சுருக்கேன். இதை இப்போ கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு இன்றைக்கி வாழை இலையிலே ரொம்ப அழகாக அல்வா ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.